ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15. 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். செவ்வாய் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்குது. இந்த மாதத்தில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். படிப்பில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா படிக்கக்கூடிய நபர்களும் இந்த வீடியோவை பார்க்கறதுனால தான் நான் படிக்கக்கூடிய நபர்கள் நான் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். அதனால் செவ்வாய் தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கொஞ்சம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள். இப்போ ராகு தசை நடக்குது அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, குருவுடைய பார்வை இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு உதவி கேட்டிருந்தாலும், படிப்பு சார்ந்து ஒத்துழைப்பு கேட்டிருந்தா கூட இந்த மாதத்தில் கிடைக்கும். லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இந்த ராகு தசையில் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகளே இல்லை. லைஃப்பில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா ராகு தசை ஒன்று நல்லா இருந்தால் மட்டும்தான் படிப்பு நல்லாயிருக்கும், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், திருமணம் நல்லாயிருக்கும். எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ராகு மட்டும்தான் அமைச்சு கொடுக்கணும். அப்போ ராகு தசை உங்களுக்கு இப்போ கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் 3ஆம் இடத்துல இருக்குது. இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் ஒரு சில பேருக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்குது. இந்த காலங்களையும் கொஞ்சம் உடல்நிலை தொந்தரவுகள் வரும். அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ராகு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்கனாக்கா இந்த மாதத்தில் நல்ல பதில் எதிர்பார்க்கலாம். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரச்சனைகள், வேலையே கிடைக்காத நபர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதத்தில் ஒரு சில பேருக்கு வேலை கிடைக்கலாம். வேலை சார்ந்த முன்னேற்றங்களை கொடுக்கலாம். பொதுவாகவே குரு பகவான் குடும்ப தேவைகளை தான் பூர்த்தி செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்க தவிர 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் காலகட்டத்தில் நிறைய வேலையில் தடைகளை கொடுத்துருக்கு இல்லையா. இப்போ குரு செவ்வாய் இருக்குது. இப்போ வேலை நான் ஈஸியாக கிடச்சிரும். உங்களுக்கு வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். வேலை சார்ந்து நிறைய பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. ஒரு சில பேருக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த நேரங்களில் சம்பள உயர்வெல்லாம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு ராகு பகவான் அமர்ந்த இடம் நல்ல இடமா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு ராகு அமர்ந்த இடம், அந்த வீட்டு அதிபதியோடைய சுபத்துவம் அது இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும். இந்த திருமணம் சார்ந்து முதல்ல திருமணத்தை தான் கை வைக்கும். அப்போ இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டு. திருமணம் சார்ந்து முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். கோச்சார ரீதியாக 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நேரங்களில் உண்டு. இப்போ வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த வரன் நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில்.
அப்படி நிறைய தடைகளை கொடுத்து கொண்டே இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் சரியில்லை. அதுவும் இல்லாமல் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் மறைவு ஸ்தானங்களில் இருந்துச்சுனாக்கா 2வது திருமணம் 3வது திருமணம் அது மாதிரியான நிறைய திருமணங்களை அதிகமாக கொடுக்கும். யாருக்கிட்டையுமே வந்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்காது. சரிங்களா? அவங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிங்க. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் நல்லா இருக்கணும். ராகு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ராகு வந்து நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா நல்ல வாழ்க்கை. சுபத்துவமாக இல்லை, வீடு கொடுத்த கிரகம் சுபத்துவமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் 2-7 பாதிப்பு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, திருமண வாழ்க்கையில் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். இந்த 2-7ம் பாதிக்கப்பட்டு இருந்தால், இந்த ராகு தசையும் பாதிக்கப்பட்டு இருந்தால் 2க்கும் மேற்பட்ட திருமணங்கள் தகாத உறவு முறைகள்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ ராகு தசையில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இந்த ராகு தசையில் ஒரு சில தடைகளை கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு. குழந்தைகள் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கான செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை குடும்பத்துக்கு இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவுகள் உண்டு. அது வீண் செலவுகளாக இருக்காது, சுப செலவுகளாக இருக்கும். ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாயும் குருவும். இப்போ முதல் தர யோகாதிபதினாக்கா அது குரு பகவான் செவ்வாய் பகவான் 2 பேருமே 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலையில் வந்து ஊதிய உயர்வு கேட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிச்சாங்கல்ல, அதெல்லாம் இருக்காது, பொதுவாகவே இருக்காது இந்த ராகுதசையில். இப்போ குரு செவ்வாய் சேர்க்கையில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் மட்டுமே உடல்நிலை தொந்தரவுகள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். வக்கரமாக இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருங்க. எல்லா தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது பொதுவானது தான். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி வக்கரமாக இருக்கும்போதும் 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போதும் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள் உண்டு. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரங்களில். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். நல்ல ஒரு மேன்மை உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு. ஏன்னா அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால என்னோட கணக்குப்படி 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன். குரு தசை அப்படிங்கிறது முதல் 10 வருஷம் 40 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் ஒரு பலன்களையும் 50 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் ஒரு பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான். ஒரு சில ராசிகளுக்கு மட்டுமே, அதில் சிம்ம ராசிக்கும் உண்டு, முழுமையான 16 வருஷமும் நல்ல பலன்களை கொடுக்காது. உங்கள் லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் மட்டுமே இந்த 16 வருடங்களும் நல்ல ஒரு தசையாக அமையும். இல்லைனா பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ 50 to 56 இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தொழிலெல்லாம் கொஞ்சம் முடங்கி இருக்கும். தொழில் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் ரிலீஃபை பார்க்கலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரும் காலகட்டத்தில் தொழிலில் ஒரு சில தடைகள் உண்டு. 10ல் இருக்கும்போது குரு பகவான் தொழில் வளர்ச்சி கொடுக்குன்னு சொல்ல முடியாது. அந்த தசை அப்படிங்கிறது வந்து இருக்கு இல்லையா, அந்த தசையில் பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் தான் உங்களுக்கு தொழில் முடக்கத்தை கொடுத்துருக்கும். தொழிலில் வந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு கடன் பிரச்சனைகள் தீரலாம். இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. பெருசாக கடன் வாங்க தேவையில்லை. இந்த நேரங்களில் யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க, பணம் கொடுக்காதீங்க. இந்த குரு தசையில் பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்றும் மன அழுத்தங்கள் இருக்காது, வேலை சார்ந்த பாதிப்புகள் இருக்காது, வேலை சார்ந்த நெருக்கடிகள் இருக்காது, குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டங்கள் நடக்கும். சுப விசேஷங்கள், பசங்களுக்கு சுப விசேஷங்கள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாக்கா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு செய்தி வரும். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4 வார்த்தையில் சொல்லிடலாம். கடன் வாங்காதீங்க, இந்த மாதத்தில் கடன் கொடுக்காதீங்க, யாரையும் நம்பி கேரண்டி கையெழுத்து போடாதீங்க. ஆனால் பொருளாதார வளர்ச்சி ஒரு சில பேருக்கு கொடுக்கும். கடனில் வந்து நிறைய மாட்டிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கடன் கட்டி முடிக்க வேண்டிய சூழல் வரும். பொருளாதார வளர்ச்சி ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இப்போ வந்து கடன் கட்டி முடிக்கக்கூடிய சூழல் கொடுக்கும். கடன் தான் நீங்கள் வாங்க தேவையில்லையே தவிர நீங்கள் கடன் கட்டி முடிப்பீங்க. ஓரளவுக்கு அது பணம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த கடன் பிரச்சனை அது இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ரிலீஃபை கொடுத்துருக்கும். சுய தொழில் பாதிக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை பார்க்கலாம், ஓரளவுக்கு சுமூகமாக போகும். சனி பகவான் அப்படிங்கிறது வக்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துங்க. சாப்பாடு விஷயத்தில் மட்டும். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் தான் புதன்.
சொத்து பத்து ரீதியான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். வழக்கு ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா சுமூகமாக முடியும். 2ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி உண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். புதன் தசையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த மாதத்தில். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மேன்மை, முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி உண்டு. நன்றி.